ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஜனநாயகம் படத்தோட கிளிம்ஸு. இன்றைக்கி தளபதி பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி பர்த்டே மை அண்ணா, மை தளபதி, மை ஃபார்எவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்றும் இன்றும் என்றும் தளபதி 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 தான். ஸோ அவரோட பர்த்டே இன்றைக்கி அது ஃபஸ்ட்டு அவருக்கு விஷஸ் ஹாப்பி பர்த்டேனா. ஃபைனலி ஜனநாயகம் படத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸு, ஒரு டீசர் அந்த மாதிரி சொல்ல பர்த்டே ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. ஸோ நம்ம நேற்றுலேருந்தே ஃபுல் டே அதை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படா 12 மணி ஆகும், எப்படா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வெயிட் பண்ணிருக்கோம். நானும் அதிலே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, எப்படி யூஸ்வலி பார்த்தலாம், பிகாஸ் கான்ட் வெயிட் அந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன், ஒன் ஆஃப் த பீக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கோலிவுட், என்டையர் தமிழ்நாடு, என்டையர் இந்தியான்னு சொல்லலாம், வேர்ல்டு வைடே சொல்லலாம். பிகாஸ் வேர்ல்டு வைட் அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஒரு பொலிட்டிஷனாக என்ன மாதிரி மெசேஜ் இதில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வேறு ஒன்று இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை, ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சியிலேருந்து இருக்கிற மொத்த தமிழ்நாடுமே இதான என்ன சொல்கிறது பயங்கரமான வெயிட்டிங். என்ன இந்த டீசர் என்ன புதுசாக இருக்குது, எதில் அட்டாக் பண்ணியிருக்க போகிறா, என்ன மாதிரி இது இருக்க போகுது, என்ன சொல்கிறது விமர்சிச்சிருக்காரா, இல்லை என்ன மெசேஜ் சொல்ல வராரு, என்ன மாதிரியான ஏன்னா கடைசி படம் இது பீக் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கைஸ். நம்ம லியோ படத்துக்கு எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சோ அதோட டபுள் மடங்கு நான் சொல்லலாம். பிகாஸ் ஃபைனல் ஃபிலிம் கடைசி படம் சொல்லியிருக்காரு, 1 லாஸ்ட் டான்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பேசிட்டே இருக்கேன், ஓகே டைம் யூஸ் பண்ணேன். முதல்ல எப்படி இருக்கு சொல்லிட்டு டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்படின்றத பின்னாடி பேசல. ஓகே 3, 2, 1. என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும். என்ன பேமுங்க, வா லுக்கு ஒருத்தம் 10 பேர். புதுசாக ஒரு இது கிடச்சிருக்கு, நமக்கு புது ஆக்டம் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னொரு பார்த்தே ஆகணும் கைஸ், கண்டிப்பாக இன்னொரு பார்த்தே ஆகணும். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு படத்தில் ஒரு சொல்லி வர மாதிரி பார்க்குறோம். True leader races not for the power but for the people. தரமான ஃபிலிம் லியோ மாதிரி. லியோட மட்டும் ஞாபகப்படுத்துங்க. பிஜிஎம் முரட்டு லுக்கா இருக்குங்க. டாப் frame, it's a frame. பீச்சும் பயங்கரமாக இருக்கு. ட்ரீட் கைஸ், தலைவர் பர்த்டே அன்றைக்கி பயங்கரமான ட்ரீட்டு. இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பறக்க போகுது, தெரிக்க போகுது மொத்தமாக, லிட்ரலி. ஸோ இதில் நான் வேறு மாதிரி எதுவும் குறியீடு அந்த மாதிரி எல்லாம் பியூர் அண்ட் பியூராக தளபதியோட அவரோட இது மட்டும்தான். இதில் வேறு எதுவுமே கிடையாது. மாஸ், பியூர் கிளாஸ் அண்ட் மாஸ் அந்த மாதிரி இருக்குது. ஹெச்வினோத் நிறையா நம்பியிருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் படம் நீங்கள் பார்த்து பண்ணி விடு. பிகாஸ் இதுதான் எங்களுக்கு ஃபார்எவர் மைண்டில் நிற்க போகிறது இந்த படம் தான், ஜனநாயகம் தான். ஸோ பயங்கரமான எக்ஸ்பிரஷன் கைஸ். லுக்கு பாருங்கள், நம்ம ஆடியோ லான்ச்சில் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு மேட்சல் கைண்ட் ஆஃப் லுக்கில் இருந்துச்சு. ப்ளஸ் ஆல்சோ இடையில ஒரு பிக்சர் வேறு லீக் ஆகிருந்துச்சு. அதுலேயே ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட்டோம் காப் தான் சொல்லிட்டு. பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீசரில் பார்க்கும்போதுட்டு தரமாக இருக்குது, கூஸ் பம்ஸாக இருக்குது. உண்மையை சொல்லணும், அதை சொல்லணும், கூஸ் பம்ஸாக இருக்குது. எத்தனை தளபதி ஃபேன்ஸ் இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு
எல்லாம் 100% எல்லாருக்கும் ஒரு கூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். பிகாஸ் இந்த மூமெண்ட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நைட்டில் உட்காந்துட்டு 12 AM டீசருக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல, ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ண போகிறதில்ல, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு வெயிட் பண்ண போகிறதில்ல, எதுவுமே நமக்கு இதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ என்ன மாதிரி இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போது எனக்கு தெரில. அண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸில் இறங்கிட்டாங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் அதில் தான் பிகாஸ் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட. ஸோ அதுக்கான பணியை நம்ம தொடர்றோம். பட் கண்டிப்பாக மனசு வரல கைஸ், அதை விட்டுட்டு எப்படி போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொல்கிறது ஆக்சுவலாக தெரியல. பிகாஸ் ஒரு ஸ்டார்டம், பீக்கான ஒரு ஸ்டார்டம், ஒரு கோலிவுட் ஜீசஸ், லிட்டரலி கோலிவுட் ஜீசஸ் விஜய் தான். ஸோ இப்படி ஒரு பொசிஷனை விட்டுட்டு தமிழ்நாடு மக்களுக்காக பாலிடிக்ஸ் போகிறாரு. பாலிடிக்ஸ் வராரு, நமக்காக தான் வராரு. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பயங்கரமான வெற்றி கிடைக்கும். இதுலேயும் ஜனநாயகனும் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி இந்த படத்துக்கு வரும்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக தோணுது. வினோத் மேலே தான் நான் முழு நம்பிக்கை வச்சுருக்கேன். பிகாஸ் சென்சிபிளான டேரக்டர், கடைசி படத்துக்கு பர்ஃபெக்டான சாய்ஸ். பட் ஆனால் அவரோட கடைசியாக ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த கடைசி படம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதெல்லாம் மேட்ரு கிடையாது. கடைசி படம் தலைவர் போய் தேட்டரில் பார்த்து லாஸ்ட் டைம் ஒரு என்ஜாய்மெண்ட், இதுக்கப்புறம் எப்படின்னு நமக்கு தெரியாது, நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியிருப்போம். பட் இதுதான் கடைசியாக ஒரு படத்தை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் மேட்டரே கிடையாது. போய் பார்க்கணும், போய் படத்தை ஃபைனலாக தேட்டரில் போய் பார்க்கணும், அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. படம் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும் கைஸ். என்ன சொல்கிறது, எக்ஸ்பெக்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டே பயங்கர மாதம் என்டையர் சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல் எங்கே ஆகட்டும் எல்லா பக்கம் தலைவர் தான், தளபதி தான். இன்றைக்கி ஃபுல்லாக அவரோட டே இன்றைக்கி June 22. ஸோ இன்னொரு டே பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், பை.